வணக்கம் ரிதி. அதாவது சென்னை விமான நிலையத்தில் சமீப காலமாக விமான சேவைகள் திடீரென ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. நிர்வாக காரணங்களுக்காக இந்த விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்படுவதால் பயணிகள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் புவனேஸ்வர், கொல்கத்தா, பெங்களூர், திருவனந்தபுரம், சிலிகுரி உள்ளிட்ட 6 புறப்படும் விமானங்கள், அதே போல் 6 வருகை விமானங்கள், மொத்தம் 12 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இவைகள் அனைத்தும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனங்களுக்கு சொந்தமானது என குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ரிதி, அதாவது விமான பயணிகள் பெரும்பாலானோர் தங்களது அவசர கால பயணத்துக்காக மட்டுமே இந்த விமான பயணங்களை பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த விமான பயண டிக்கெட்டுகள் பதிவு செய்வதற்கு சுமார் 1 மாதத்துக்கு முன்பாக இல்ல 10-15 நாள் முன்பாகவே இந்த விமான டிக்கெட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்காகவே இந்த விமான டிக்கெட் முன்னதாக பதிவு செய்யப்படுகிறது. அதாவது விமானங்கள் ரத்து செய்யப்படும் போது மாற்று விமானங்களை உடனடியே ஏற்பாடு செய்யப்படுவதில்லை. அதே போல் அந்த டிக்கெட்டை பதிவு செய்து அந்த டிக்கெட்டுக்கான பணங்களும் திருப்பி தரப்படுவதில்லை. மாற்றாக மறுநாள் 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது அந்த நேரத்துக்கு பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை பயணிகள் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மட்டும் 2 மாதத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒவ்வொரு கால நேரங்களிலும் நிர்வாக காரணங்களால் மட்டுமே இந்த விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாலும் இந்த அறிவிப்பானது வெளியிட்டு வருகிறது. இந்த அறிவிப்பு வெளியிட்டினால் அந்த விமான பயணிகள் பெரும் ஒரு அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.